வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. இந்தியாவில் உள்ள தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடந்து வரும் நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் ராஜ்நாத் சிங் அல்லது நிதின் கட்கரி இவர்கள் 2 பேரில் ஒருவர் பிரதமராக ஆகியிருக்கலாம் என்று பேசியுள்ளார். அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்காததால் தான் அரசு பேருந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கடலூரில் பேட்டியளித்துள்ளார். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் அமலாக்கத்துறை தரப்பு பதிலை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில் இணைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கடிதம் அளித்துள்ளார். முன் விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலின் காரணமாகவே கோமதி கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்த காவல்துறை அவதூறு பரப்பியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் கோமதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 8 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேசன் அரிசி கடத்தும் கும்பல் வழக்கறிஞர் ஒருவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு இந்தியாவில் இதயம் கிடைத்துள்ளது. சென்னையில் உள்ள மருத்துவமனையில் இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது உடல் நலம் தேறிய பாகிஸ்தான் பெண் இந்திய அரசிற்கும் மருத்துவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச்